ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடு கட்டும்போது மழைநீர் வெளியே போகிறதுக்கு பைப்பு வைப்போம். அந்த பைப்பு எப்படி சரியாக வைக்கிறது, அப்படி சரியாக வைக்கலாம் என்ன ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரெயின் வாட்டர் பைப்பு சரியாக வைக்கலாம் என்ன ப்ராப்ளம்னு பார்ப்போம். மழைநீர் வெளியே போகிற இடத்துல சரியானபடி ஸ்லோப்பு வைக்கணும்னா தண்ணி தேங்கி நிற்கும். மழைநீர் வெளியே போகிற இடத்துல ஈரமாக இருக்கிறதுனால பறவைகளோட எச்சங்கள் அதில் படும்போது அந்த இடத்துலேருந்து சின்ன சின்ன மரங்கள் வளர ஆரம்பிக்கும். சின்ன சின்ன மரங்கள் வளர்ந்து அதில் உள்ள வேர் செவுத்துக்குள்ளே போகிறதுனால அந்த இடத்துல கிராக் ஏற்படும். இதனால் பில்டிங் பாதிக்கப்படும். இது வரைக்கும் என்னென்ன ப்ராப்ளங்கள் வரும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம எப்படி அதை சரி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. கூல் டைல் போகிறதுக்கு முன்னாடி மழைநீர் எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாட்டம் வச்சுக்கணும். தெரிகிற மாதிரி மழைநீர் வெளியே போகிற பைப்புக்கும் டைலுக்கு இடையில் உள்ள கேப் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா மழைநீர் வெளியே போகிற மாதிரி ஸ்லோப்பை ரெடி பண்ணிடுங்க. இப்போ சுற்றி எதுவும் கேப் இருந்துச்சுன்னா அந்த கேப்பில் சிமெண்ட் அல்லது வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிவிட்டு அந்த கேப்பை நல்லா ஃபில் பண்ணிடுங்க. இதனால் அந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்காது. தண்ணி உங்களுக்கு ஈஸியாக பைப்பில் போயிடும். படத்தில் தெரிகிற மாதிரி மழைநீர் வெளியே போகிற பைப்பு டைல்லேருந்து ரொம்ப ஆழமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல 45 டிகிரி எல்போ யூஸ் பண்ணிடுங்க. மேலே கூலிங் டைல் போட்டதுக்கப்புறம் படத்தில் தெரிகிற மாதிரி அந்த டைல் என்ன மட்டம் இருக்கோ அந்த மட்டத்துக்கு நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மழைநீர் ஈஸியாக வெளியே போயிடும். பைப்பை கட் பண்ணதுக்கப்புறம் பைப்பை சுற்றி எதுவும் கேப் இருந்துச்சுன்னா அது சரியானபடி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி அதை ஃபில் பண்ணிடுங்க. இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த இடத்துல மழைநீர் தேங்காது. ஸோ மழைநீர் தேங்காததுனால உங்களுக்கு அந்த இடத்துல மழை முளைக்கிறது வாய்ப்பு இல்லை. பண்ணுறதுனால மழைநீர்னால் ஏற்படுற பாதிப்பை முழுமையாக தவிர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.